சந்தியா ஜானகி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு சந்தோஷம்ப்பா நாளைக்கு சீக்கிரமாக வெள்ளனமாக வந்துரு. உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிடறேங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. சீனு வந்து சந்தோஷமாக வந்து வெளியில் வராங்க. நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல, நான் வந்து அந்த பொண்ணை நம்ப வைக்கணும்னா எனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து இருக்கணும். கல்யாண பொண்ணை நான் செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். கடைசி நேரத்தில் அவள் கையில் காலில் விழுவியான்னு தெரியாது. ரிஜிஸ்டர் முன்னாடி வந்து மாற்றி சொல்ல வச்சிடாத பார்த்துக்க. ஓகேவா? சரிண்ணே, ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் எங்களுக்காக இந்த அளவு யோசிக்கிறீங்களே. நான் உன்னோட அண்ணன்டா. தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ண்ணே. நான் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சூப்பர்ண்ணே, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சீரு, அது மாதிரி பட்டு புடவை, பட்டு வேட்டி, பட்டு சட்டை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வராங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. பரம்பரை வழக்கு வேற நல்லபடியாக வந்து எரிஞ்சிருக்கு. எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அம்மன் வந்து மாயாவை பற்றி சொன்ன விஷயத்தெல்லாம் என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகி அம்மா அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு வெளில போகலான்னு இருக்கிறப்ப சீனிவாசன் வந்து அவங்க தட்டில் வந்து வெத்தலை பாக்கு, பூ, பழம், கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஜாமானோடையும் வராங்க. என்னப்பா சொல்கிற? எதுக்கு இந்த தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க? இல்லை மாமா, இந்த ஊரில் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடந்தாலும் சீரு நம்மளோடது தான் போகும். அப்படி இருக்கும்போது அதனால தான் வந்து இந்த தட்டோட வந்திருக்கேன் அப்படின்னு மொட்டையாக வந்து சீனிவாசன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிறேன், யாரும் எனக்கு பத்திரிக்கை வச்ச மாதிரி தெரில. அப்படியே மறந்துருந்தாலும் நம்ம வந்து சீர் வைக்கிறது நம்மளோட குணம்தான். யாருக்கு கல்யாணம்? இல்லை மாமா, என் ஸ்கூல்லேருந்து படித்து காலேஜ்லேருந்து ஒன்றா படித்த ஒருத்தனுக்கு கல்யாணம் நாளைக்கு. அப்படியா? அவன் நமக்கு பத்திரிக்கை வைக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, காலேஜிலலாம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அடிக்கடி நான் அப்பப்போ வந்து வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சும்மா காய்ச்சுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சீனிவாசன் உடனே அப்படியாப்பா, எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லையே. என் மேலே வந்து பக்தி இல்லை மாமா. அவனுக்கு பாசம், பக்தி, மரியாதை எல்லாமே வந்து இருக்குது. அவன் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மாமா ரொம்பவே கிரேட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். இந்த காலத்தில் வீட்டில் இருக்கிற யாருமே மதிக்கிறது இல்லை. இதில் உன் ஃப்ரெண்டு வந்து என்னை பற்றி கேட்டிருந்து இவ்வளோ வந்து பக்தியாக மரியாதையாக இருக்கான்னா ரொம்பவே சூப்பர்ப்பா. நல்ல பழக்கம்ப்பா இது எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன? அவனுக்கும் என் பேர் தான் மாமா, சீனிவாசன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே சூப்பர். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு நாளைக்கு கல்யாணம். என்னால் வர முடியாதேப்பா. இந்த சீரும் அதே மாதிரி ஆசீர்வாதமும் வேணும். என்ன சீனு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை மாமா, இந்த தட்டை வாங்கி என்கிட்ட கொடுங்க. அதே மாதிரி ஆசீர்வாதமும் பண்ணுங்க. அவன் இங்கே வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆசீர்வாதத்தை எப்படி பண்ண முடியும்? அந்த சீனு தான் இந்த சீனு நினச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை பக்கத்தில் வந்து நில்லுங்க அத்தை, மாமா பக்கத்துலன்னு சொல்லி அந்த தட்டை வந்து ரகுராம் கையில் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வந்து அவர் கையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்து வச்சிடுறாங்க. மாமா, ஆல்ரெடி நான் இது மாதிரி விஷயம்லாம் செஞ்சுட்டேன். சீனிவாசங்கிற பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேருப்பா. அதை என் வாழ்க்கையில் வந்து எடுக்கவே முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இது மாதிரி செய்யறதெல்லாம் வழக்கம்தான். நல்லா இருப்பா, சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, கண் கலங்குற, ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி குங்குமத்தை நெத்தியில் எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மாயாவை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க. பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஜானகியம்மா பாலெல்லாம் ஒன்றும் வேணாம் வெய் அப்படின்னு சொல்லும்போது இரும்புறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியும் வேணாம் அங்கே வெய். என்னங்க என் மேலே கோவமா? இல்லை ஜானகி, நான் வந்து இந்த வீட்டுக்கு வெளியே என்னென்ன என் கடமை இருக்கோ எல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வீட்டை பார்த்துக்கிறதுலையும் உன் கடமையை என்றைக்குமே வந்து தவற விட்டதில்லை. அதை நான் குறையா என்றைக்குமே சொல்ல முடியாது. அவ்வளோ கவனமாக இந்த குடும்பத்தை சூப்பராக என்னை விட ஒரு படி மேலேயே நீ ரொம்ப முக்கியம் இந்த வீட்டுக்கு. இல்லைங்க, நீங்களும் தாங்க முக்கியம். இல்லை ஜானகி, என்னை விட இந்த வீட்டுக்கு நீ தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உண்மை. நீ இல்லாமல் இந்த வீடே இருக்க முடியாது. ஒரு அசைவு கூட இயங்காது. இருந்தாலும் மாயானால் பிரச்சனை வரும்போது என் உள்ளுணர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. என் உள்ளுணர்வு என்றைக்குமே வந்து பொய் சொல்லாது. அவளை பற்றி நான் குத்தங்குறை சொல்கிறேன் என்னடா அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காத. என்னங்க, மாயா எதுவும் தப்பு பண்ணிட்டாளா? சேச்சே, அவள் தப்பு பண்ணலை. ஆனால் அவளுக்கு சின்ன தப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இருந்தாலும் என் மனசு ஏதோ ஒன்று சொல்ல வருது. எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து சொல்லுங்கள். மாயாங்கிறவ வந்து மின்சாரம் மாதிரி. அதை வச்சு லைட்டும் வந்து கொடுக்க முடியும், தொட்டா தூக்கியும் அடிக்க முடியும். அதனால அவளை கண்காணிச்சிக்கிட்டே இரு. ஏதாவது தப்பு பண்ணிட போகிறா. அதாவது சீவும் மாயாவும் லவ் பண்ணுற விஷயம் வந்து நம்ம ரகுராமுக்கு வந்து முன்னாடியே தெரியுது போல இருக்குது. அதை தான் இன்டெரக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை வந்து கேட்டோன்னே வந்து
என்னங்க சொல்றீங்க? நீங்க நெனைக்கிற மாரிலாம் எதுவும் இருக்காது. மாயாவ நான் நல்ல விதமா பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிட்டா சரிம்மா. எதுக்கும் அவ மேல ஒரு கண்ண வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனு வந்து ஒரு பட்டு புடவைய எடுத்துட்டு மாயா ரூமுக்கு வேக வேகமா வராங்க. மாயா பின்பக்கமா இருக்கிறப்ப கத்திர்றாங்க. "டேய்! ஒரு பக்கம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுதான் மூச்சு குடுக்க நான் இருக்கேனே!" அப்படின்னு சொல்றாங்க. "நீ குடுத்தா நான் வந்துருவேனா? நீ இல்லாதப்ப நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் இந்த உலகத்துல?" அப்படின்னு சீனிவாசன் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறாங்க. "இந்தாம்மா உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்." "என்னது வாங்கிட்டு வந்தியா?" "ஆமா." அப்படின்னு சொல்லி தொறந்து பார்க்குறாங்க. "என்னடா புடவ கடையில எதுவும் வேல பார்க்குறியா? அடிக்கடி புடவ வந்து குடுக்குற. ஏன்? எனக்கு புடிச்ச பொண்ணுக்கு நான் வந்து புடவ குடுக்கறதுல தப்பில்ல. உன்னொன்னு, நான் வந்து இந்த புடவைய வந்து செலக்ட் பண்ணல. என்னடா சொல்ற? பிங்க் கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம சூப்பரா கிராண்டியரா இருக்கு. நீ எடுத்து குடுக்கலனா, வேற யார்றா இவ்ளோ காஸ்ட்லியா வந்து எடுத்து குடுப்பா? நம்ப குமார் அண்ணன் தான். அவருக்கு நடக்கப் போற கல்யாணத்துக்கு, நீ தான் வந்து பொண்ணுக்கு தோழியா வந்து நிக்கணும். நான் மாப்பிளைக்கு தோழனா வந்து நிக்கணும். அதனால எனக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை எடுத்து குடுத்துருக்காரு. உனக்கு ஒரு ரூ. 20,000க்கு புடவ வந்து வாங்கி குடுத்துருக்காரு. ஏய் பாரேன்! ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கோம். அவர் தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. இருப்பினும் நம்ப வந்து அவருக்கு எந்த உதவியும் செஞ்ச மாரி தெரியல. இவ்ளோலாம் நல்லவரா இருக்காரே! அப்படின்னு சொல்லும்போது, நம்மளும் தான் உதவி செஞ்சிருக்கோமே! அப்படின்னு சொல்றாங்க. என்ன உதவி? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாருல்ல, அது நமக்கு செஞ்ச உதவி தானே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் மனைவிய பத்தி நம்ம ஏதாவது சொல்லி புரிய வச்சோம்ல, அது அவரா வந்து புரிஞ்சுகிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். எனக்கு எப்படி இது மாரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போதோ, அதுக்கு மாமா முன்னாடி எல்லாம் தெளிவா வந்து பேசணும். பேசுனா நமக்கு கல்யாணம் நடக்கும் கூடிய சீக்கிரம். ஆனா நீ தள்ளி நின்னு வேடிக்கை தானப்பா பார்க்குற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. உன் காதல வந்து மாமா கிட்ட சொல்றா, அவங்க வந்து ஏத்துப்பாங்க. வீட்ல சண்டை சச்சரவுன்னு வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மள வந்து பிரிச்சு வைக்க ஏகப்பட்ட பேர் முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ரகுராமும், ஜானகி அம்மாவும் எது சரி, எது தப்புன்னு புரிஞ்சுகிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதுதான் நார்மலான ப்ரொசீஜர். ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிறியே! சரி, நான் வெயிட்டிங் நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஏன்டா உனக்கே கல்யாணங்கிற மாரி அவ்வளோ துடிப்பா வந்து இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எனக்கு தானே கல்யாணம். என்ன சொல்ற? அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கும் கல்யாணம் ஆயிடும்ல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நைட் டைம்ல வந்து நல்லா அசந்து தூங்குறாங்க சீனுவோட அப்பா, அம்மா. அதாவது மணிவண்ணனும், பத்மாவும் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லி, அம்மா நீங்க என்ன இத்தன நாள் வரைக்கும் நல்லபடியா அன்பா, பாசமா தான் வளர்த்தீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம நான் கல்யாணம் பண்றேன்னு நெனைக்கிறப்ப, எனக்கு வேதனையா தான் இருக்கு. இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி, கால தொட்டு வணங்குறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு. ஒரு பக்கம், "அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இத்தன நாளா வந்து எனக்கு நீங்க அப்பான்னு சொல்றத விட, ஒரு நல்ல நண்பரா தான் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம இந்த கல்யாணம் வந்து பண்ண போறேன். இத நெனச்சா தான் எனக்கு வேதனையா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு" சொல்லி, அந்த இடத்துல வேதனையோட வந்து பேசுறாங்க. இத வந்து மணிவண்ணன் வந்து கேட்டாங்க. "என்னடா இதெல்லாம் கனவுன்னு நெனச்சேன். ஆனா உண்மையா தான் வந்து வேதனையோட இருக்க. ஏதோ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் பண்ண போற. ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னியே. அப்பா நீங்க கேட்டீங்களா? ஆமான்டா, கேட்டுட்டேன்டா. சொல்றா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டுக்கு எதிரான காரியம் வந்து பண்ண போறேன். அது யாருக்குமே பிடிக்காம இருக்கும். ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்லப்பா. என்ன சொல்றான்? எப்படி இருந்தாலும் வந்து தனலட்சுமி மாரி இவனும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ண போறான். இது ரகுராமுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாக போகுது. ஆனா நம்ம பையன் எதுவா இருந்தாலும் வந்து நல்லது தான் செய்வான். ரகுராமும் ஜானகியும் எடுத்து வளர்த்த பையன். நம்ம சீனு. அப்படி இருக்கும்போது தப்பு நடக்குமா? டேய் உனக்கு நான் சப்போர்ட்டிவா தான்டா இருப்பேன். எதுவா இருந்தாலும் செய்டா. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாம்ப்பா. ரொம்பவே நன்றி. என்ன விஷயம்டா செய்ய போறேன்னு கேட்குறாங்க. அப்பா அத கேட்காதீங்க. அத மூடி மறைக்க முடியாது. நாளைக்கே எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. ஆனா நீங்க எனக்கு ஆதரவா வந்து நிக்கணும்ப்பா. உங்கள தான் நான் மலை போல நம்பியிருக்கேன். டேய் சீனு, நான் உன்னோட ஃப்ரெண்டுடா. எதுவா இருந்தாலும் சொல்றா. பரவால்லப்பா. நான் அப்புறமேட்டு சொல்றேன். நாளைக்கு எல்லார் முன்னாடியுமே உங்களுக்கு தெரியட்டுங்கிற மாரி சீனு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அந்த இடத்துல